ஏங்க என்னங்க எங்க பார்த்தாலும் அப்சல்யூட் சினிமா, அப்சல்யூட் சினிமா, அப்சல்யூட் சினிமான்னே சொல்றாங்க. அப்சல்யூட் கேமிங் தெரியுமா? அப்படி ஒரு கேம் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஸோ அந்த கேம உங்க எல்லார்ட்டயும் கொண்டு வரதுக்கு தான் இந்த ரிவ்யூவே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அப்படி அது என்ன கேம்ன்னு தானே கேட்கிறீங்க? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. அதுதான் நம்மளோட கிளேர் அப்ஸ்கேர் எக்ஸ்பெடிஷன் 33. சரி, இந்த கேம் அப்படி என்னடா இருக்குன்னு தானே கேட்குறீங்க. அத சொல்ல தானே இந்த வீடியோக்கு வந்திருக்கேன். ஸோ வழக்கம் போல இந்த கேமோட கேம் பிளே, கிராபிக்ஸ், ஸ்டோரி அப்புறம் இத நான் ஏன் அப்சல்யூட் கேமிங்ன்னு சொல்றேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் சும்மா பிரிச்சு, 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 பிரிச்சு வச்சுர்றேன். ஸோ நவ் ஐ வெல்கம் யூ ஆல் டூ அவர் பிரதர்ஹுட்ஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் இந்த கேம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், இந்த கேமுக்கு ஒரு பெரிய ஹைப்பும் கிரியேட் ஆச்சு. அப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நல்ல ரிவ்யூஸும், அதையும் தாண்டி செம்ம கலெக்ஷன் அடிச்சிருக்கு. அதெல்லாம் இல்லாம இந்த கேம் மெயினா ஒரு இண்டி கேம். அதுவும் இல்லாம இந்த ஸ்டுடியோஸுக்குமே இந்த கேம் தான் ஃபர்ஸ்ட் கேம். இருந்தும் இவ்ளோ பெரிய மேசிவான சக்சஸ்க்கான காரணம் என்னன்னு பார்க்கறதுக்கு இந்த கேமோட கேம் பிளேல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமா? இல்ல வேணாம், வேணாம். ஃபர்ஸ்ட் இந்த கேமோட மியூசிக்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கேமோட மியூசிக் போட்டது யாருடா? அந்த செல்லத்த கூட்டுன்னு வாங்கடா. பிஜிஎம் என்ன ப்ரோ பிஜிஎம் அது? லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஷார்ப்பா கட் பண்ணிய ரொம்ப அழகா பண்ணமா எக்ஸ்ட்ரா நிறைய பண்ண கிளி 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 கிழிச்சிட்டடா டார்லிங். உண்மையாலே சொல்றேன். இந்த மியூசிக் வேற மாரி ஒரு வைப குடுத்துச்சு. எனக்கு உண்மையாலே அங்க ஃபைட் போட கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம, அந்த மியூசிக்க கேட்டுட்டே இருக்கணும்னு தோணுச்சு. நம்ம படம் பார்க்கும்போதெல்லாம் எல்லாத்துக்குமே பொதுவா ஒரு சாங் புடிச்சு போயிரும். அந்த சாங் புடிச்சு போனோம்னா, அந்த சாங் நம்ம மண்டைக்குள்ள ஓடிக்கினே இருக்கும். அதே மாரி தான் இந்த கேம்ல இருக்கிற சாங்ஸுமே எனக்கு இருந்துச்சு. கேம் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த மியூசிக் என் மண்டைக்குள்ள ஓடிக்கினே இருக்கு. அந்த அளவுக்கு இந்த கேமோட மியூசிக் ரொம்பவே கோட்டடா இருந்துச்சு. நான் சொல்லும்போது ஒரு மாரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா நீங்க இந்த கேம ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த கேம்ல நீங்க ஃபர்ஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆவுறதுங்கிறதே இந்த கேமோட மியூசிக்ல தான். நான் அடிச்சு சொல்றேன். மியூசிக் அந்த அளவுக்கு சூப்பர்பா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டா இந்த கேமோட கிராபிக்ஸ பத்தி பேசியே ஆகணும். பிகாஸ் இப்ப வர கேம்ல எல்லாமே ரொம்பவே மேஜரான ஒரு விஷயம் அந்த கிராபிக்ஸ் தான். ஸோ அந்த விதத்துல இந்த கேம்ல கிராபிக்ஸுக்கு பஞ்சமே இல்ல. ரொம்பவே நல்ல கிராபிக்ஸ் குடுத்துருக்காங்க இந்த கேமுக்காக. இந்த கேம ஒரு பெயிண்டிங் பேஸ் பண்ணி போறதுனால, அதுக்கு ஏத்த மாரி நெறைய விஷுவல்ஸ் இருக்கும். அந்த விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா, அழகா பிரசன்ட் பண்ணி, உங்க கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியா குடுத்துருப்பாங்க. அதே மாரி இப்ப வர ட்ரிபிள் ஏ கேம்ஸ் அளவுக்கான கிராபிக்ஸ டபிள்யூ ஏ கேம் பட்ஜெட்ல குடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த கேமோட பெரிய பிளஸ் பாயிண்ட்னே சொல்லி ஆகணும். அது இல்லாம நீங்க ப்ளே பண்ணும்போது எந்த இடத்துலயுமே உங்களுக்கு இது ஒரு இண்டி கேம் மாரியோ, இல்ல டபிள்யூ ஏ கேம் மாரியோ ஃபீல் குடுக்கவே குடுக்காது. கண்டிப்பா ஒரு நல்ல ட்ரிபிள் ஏ கேம் ப்ளே பண்ற மாரி தான் இருக்கும். அதுவும் இல்லாம இந்த கேமோட வேர்ல்டு பிரெஞ்சு செட்டிங்க பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ பிரெஞ்சுனாலே எல்லாருக்குமே தெரியும். செம கலர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி. ஸோ அத எங்கேயுமே மிஸ் பண்ணாம அந்த வேர்ல்டுக்கு சூப்பரா குடுத்துருந்தாங்க. அந்த பிரெஞ்ச் பில்டிங்ஸா இருக்கட்டும், அந்த சாதாரண ஒரு ரோட்ல கூட அந்த பிரெஞ்ச் செட்டிங் எப்படி இருக்கும்? அந்த பிரெஞ்ச் வேர்ல்ட்ல அந்த இடத்த எப்படி பண்ணியிருப்பாங்க? அப்படிங்கிறத நல்லா டீட்டெயிலிங்கா பார்த்து பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாம அந்த கேமோட மூடுக்கு ஏத்த மாரி அந்த கலர் டோன் சேஞ்ச் பண்ணி உங்கள உண்மையாவே இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்த கேமோட ஒன்லைனையும், இந்த கேமோட கேம் பிளேவையும் பார்த்துருவோமா? இந்த கேமோட ஒன்லைன் என்னன்னா, லூமியர்ங்கிற இடத்துல ஒரு பெயிண்டர்ஸ் இயர்லி ஒன்ஸ் ஒரு நம்பர பெயிண்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஏஜ்ல இருக்கிற எல்லாருமே நம்ம தேனோஸ் சொடக்கு போடுவார்ல, அந்த சொடக்குல சாம்பலா போற மாரியே எல்லாருமே இறந்து போயிர்றாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ எப்படி அவ பெயிண்ட் பண்றான்னா, இந்த வருஷம் 35ன்னு அவ பெயிண்ட் பண்றான்னா, நெக்ஸ்ட் இயர் 34ன்னு பெயிண்ட் பண்றா. இப்படி அந்த டிசெண்டிங் ஆர்டர்ல பெயிண்ட் பண்ணிக்கிட்டே வரா. ஸோ அந்த ஏஜ்ல இருக்கிற எல்லாருமே இறந்து போயிர்றாங்க. ஸோ அத தடுக்கிறதுக்கு தான் அடுத்த வருஷம் இறந்து போற எல்லாருமே ஒரு எல்லாரும்னு சொல்ல முடியாது. ஒரு கொஞ்சம் பேர் ஒரு எக்ஸ்பெடிஷன் மாரி கிளம்பி போயி, அந்த பெயிண்டர்ஸ எதிர்த்து சண்டை செய்ய போறாங்க. ஸோ இவங்க சண்டை செஞ்சு ஜெயிச்சா, அடுத்து வர ஜெனரேஷன்ல யாரும் சாக மாட்டாங்கிறதுக்காக, ஒவ்வொரு எக்ஸ்பெடிஷனும் அவங்க உயிர பணயம் வச்சு பல எக்ஸ்பெடிஷன் போறாங்க. ஆனா யாருமே அத ஜெயிச்சதில்ல. ஸோ அப்படி போற ஒரு எக்ஸ்பெடிஷன்ல தான் நம்மளும் போறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சோமா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த கேமோட ஷார்ட் ஸ்டோரி. ஆனா போக போக ஸ்டோரியோட பிளாட்டு வேற மாரி போகும். பல ட்விஸ்ட்டும் இருக்கும். ஸோ நீங்க மறக்காம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தே ஆகணும் இந்த கேமோட ஸ்டோரி.
இந்த கேமோட கேம் பிளேன்னு எடுத்துக்கிட்டா, இந்த கேம் ஒரு டர்ன் பேஸ்டு கேம்ல ஒரு சோல்ஸ் லைக் கேம். அட ஆமாங்க. உண்மையிலேயே சோல்ஸ் கேம் மாரி செம்ம டஃப்பாவே இருந்துச்சு. சோல்ஸ் கேம்ல கூட ஒரு சில நேரம் எனிமியோட அட்டாக் டைமிங்க கெஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா, இந்த கேம்ல அது ரொம்பவே கஷ்டம். நான் டர்ன் பேஸ்டு கேம்ஸே இதுவரைக்கும் ப்ளே பண்ணதே கிடையாது. என்னோட ஃபர்ஸ்ட் டர்ன் பேஸ்டு கேமே இருந்ததே இதுதான். அப்படி இருக்கும்போது, எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. இந்த கேம் நமக்கு செட் ஆகுமா? ஆகாதான்னு. ஆனா, இந்த கேம நான் விளையாட ஆரம்பிச்சதுக்கப்புறம், ஃபினிஷ் பண்ற வரைக்குமே சரி, நான் செமையா என்ஜாய் பண்ணேன். இவங்க கேம் பிளே குடுத்த பெரிய சேஞ்ச் தான், இந்த கேம நெறைய பேர் பேச வச்சதுக்கான காரணமே. அந்த சேஞ்ச் என்னன்னா, டாட்ஜ் அண்ட் பேரிய ரியல் டைம்ல குடுத்தது. இதுக்கு முன்னாடி நம்ம போக்கிமான் கேம்ஸ்லலாம் பார்த்துருப்போம். இப்ப நம்ம டாட்ஜோ, இல்ல பேரியோ பண்ணணும்னா, எனிமிய அட்டாக் பண்ணும்போது பண்ண முடியாது. நம்பளோட டர்ன்ல நம்ம டாட்ஜ் அண்ட் பேரி குடுத்தா தான், அடுத்த தடவ எனிமியோட டர்ன் நம்ம அடிக்கும்போது, நம்ம அத டாட்ஜோ இல்ல பேரியோ பண்ணிக்க முடியும். ஆனா, இந்த கேம்ல அது மாரி இல்லாம, நம்ம இல்ல எனிமிய அடிக்கும்போதே டாட்ஜ் அண்ட் பேரி பண்ணிக்கலான்னு குடுத்தது, இன்னுமே ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாரி அவங்க கேம் பிளேல டிஃபரன்ஸ் குடுத்ததுனால தான், இந்த கேம் இந்த அளவுக்கு நெறைய பேரால பேசப்பட்டுச்சுன்னே சொல்லணும். அதே மாரி ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்குமே டிஃபரண்டான எபிலிட்டீஸ், அப்புறம் அவங்களோட வீக்னஸ்ன்னு வேற லெவல்ல கேம் பிளேவ உங்களுக்கு எங்கேஜா குடுத்துருப்பாங்க. உண்மையிலே அது சூப்பரா இருக்கும். இப்ப இந்த கேம நான் ஏன் அப்சல்யூட் கேமிங்ன்னு சொல்றேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த கேம டெவலப் பண்ணவங்க கிட்ட இருந்தே அத சொல்ல ஆரம்பிப்போம். இந்த கேம டெவலப் பண்ணவங்க சான்ஃபால் இன்டராக்டிவ் ல வேல பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த பேர் கிட்டத்தட்ட எல்லா டெவலப்பர்ஸுமே நம்ம அண்ணன் உபிசாஃப்ட்டோட எக்ஸ் எம்ப்ளாயீஸ் தான். நீங்க எங்கடா இங்க? ஒரு கடை கிளீன் ஆச்சுன்னா அடுத்த கல்ல சேர்ந்து வேண்டித்தானே. அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். அதாவது என்னதான் 1000 கணக்குல எம்ப்ளாயீஸ் வச்சு கேம் டெவலப் பண்ணாலும், ஒரு 33 பேர் அவங்களோட டெடிகேஷனையும், உழைப்பையும் கஷ்டப்பட்டு போட்டா, இந்த அளவுக்கு ஒரு நல்ல கேம பிரசன்ட் பண்ண முடியுங்கிறது, இந்நேரக்கு நம்ம அண்ணனுக்கு புரிஞ்சிருக்கணும். என்னண்ணே புரிஞ்சுச்சு தானே? வாஸ்தவம் தான்டா. முதலாளி மைண்ட் வீக்கா இருந்தா வேலைக்கார மைண்ட் ரொம்ப சோக்கா தான்டா இருக்கும். சரி, இந்த கேம் இவ்ளோ நல்லா இருக்க ரீசன்ங்கிறது ஒரு டிஃபரண்டான ட்ரைன்னு நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா, ஒரு டர்ன் பேஸ்டு கேம்ல ஒரு சோல்ஸ் லைக் கேம குடுக்கணும்னு அவங்க நெனச்சது, உண்மையிலேயே சொல்றேன். அது வேற லெவல் ஆஃப் திங்கிங். ஸோ, அந்த திங்கிங்னால மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் இந்த அளவுக்கு ஒரு மேசிவான சக்சஸ அடைஞ்சுச்சு. இதனால மட்டும் சொல்லிட முடியாது. ஏன்னா, இந்த கேம்ல இருக்கிற ஸ்டோரியும் சரி, அதே நேரம் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் சரி, சினிமேட்டிக்கான விஷுவல்ஸா இருக்கட்டும், அந்த மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆனா, இதெல்லாம் தாண்டி இது எல்லாத்தையுமே ஒரு $40-50 பிரைசிங்ல குடுத்தது தான் இந்த கேமோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டே. ஏன்னா, இப்ப இருக்கிற எல்லா மோஸ்ட் ஆஃப் தி கேம்ஸுமே $80 பிரைஸ் பண்ணும்போது, ஒரு $40-50 பிரைசிங்ல இவ்வளோ ஒரு நல்ல கேம நம்ம ப்ளே பண்ண முடியுங்கிறத தவிர, வேற என்ன பெரிய ரீசன் உங்களுக்கு வேணும் சொல்லுங்களேன்? ஸோ, அதனால தான் இந்த கேம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரீச்சும் கிடைச்சுச்சு. இதனால மட்டும் தான் நானும் இந்த கேம அப்சல்யூட் கேமிங்ன்னே சொல்றேன். இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த கேம் Xbox கேம் பாஸ்லயும் இருக்கிறப்போ, நீங்க இன்னுமே ரேட் கம்மியாவே இந்த கேம நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் நானே சொல்லிட்டா, நீங்க எத தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க? அதனால இந்த கேம எல்லாருமே மறக்காம ப்ளே பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனா, இன்னொரு ஒரு விஷயம் இருக்குல்ல. என்னதான் பெரிய புத்திசாலியா இருந்தாலும், அவனும் ஒரு சில நேரத்துல தப்பு பண்ணுவான்ல. அது மாரி இந்த கேம்லயுமே ஒரு பிரச்சனை இருக்கு. அதுதான் FPS லாக். ஆமா, எல்லா கட் சீன்ஸுக்குமே 30 FPS தான் லாக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனை. மத்தபடி இந்த கேம்ல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ, இப்ப இந்த வீடியோவ இதோட நான் முடிச்சுக்கிட்டு ஷட்டர சாத்திட்டு நான் கிளம்புறேன். அன்டில் தென் ஐ அம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அவர் பிரதர்ஹுட். இன்னொரு நல்ல கேமோட இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். அதுவரைக்கும் எல்லாரும் கேம் ப்ளே பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.